வணக்கம் நேயர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. ஒரு அரசு மக்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கு. ஆனா, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிய, அக்கவுண்டபிலிட்டிய நாங்க எடுத்துக்க மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு போலி செய்திகள் மூலமாக மக்கள் கிட்ட ஒரு நரேட்டிவ ஏற்படுத்தி, இது போன்ற அன்கம்ஃபர்டபிள் கொஸ்டின்ஸ நாங்க கடந்து போயிருவோம் அப்படின்னு சொல்றது, எவ்ளோ ஆபத்தான போக்குங்கிறத கோயம்புத்தூர், சூலூர்ல நடந்த இந்த சம்பவம் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கு. அதாவது நாடு பூரா மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தினது. சூலூர்ல அந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட அந்த சம்பவம். அது எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சம்பவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐஜி ரம்யா பாரதி அவர்கள் தலைமையில மக்களுக்கு வந்து ஒரு தெளிவான விளக்கம் குடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிரஸ் மீட் நடக்குது. இந்த பிரஸ் மீட்ல பேசப்பட்ட விஷயங்கள விட, இந்த பிரஸ் மீட்டுக்கு முன்னாடியோ, பின்னாடியோ நடந்த இந்த சம்பவம் தான் சோசியல் மீடியால ரொம்ப வைரல் ஆச்சு. அதாவது பிரஸ் மீட்ல அவ்வளவு சீரியஸாக பேசிய ஐஜி ரம்யா பாரதி அவர்கள், ஆ அதற்கு முன்னாலயோ, பின்னாலயோ அது கரெக்ட்டா தெரியல. பிரஸ் மீட்க்கு முன்னால நடந்ததா, பின்னால நடந்ததான்னு. பட் ஆனா அவங்க ரொம்ப சிரிச்சு, ரொம்ப கேஷுவலா இருக்கக்கூடிய அந்த ஃபுட்டேஜ் வந்து சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகி, எதிர் தரப்புல இருக்கக்கூடிய மக்கள் கிட்ட இருந்து கடுமையான விமர்சனங்கள் வந்தது. பொதுமக்களும் நெறைய பேரு இத விமர்சனம் பண்ணாங்க. அதாவது ஒரு ஐஜி அப்படிங்கிறவங்க இந்த விஷயத்தோடைய சீரியஸ்னஸ உணராம, இது எவ்ளோ பெரிய ஒரு கிரேவ் கிரைம். இதனால அந்த குடும்பம் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய அந்த கம்யூனிட்டில இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுடைய மனநிலை என்ன? இது எல்லாத்தையும் பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம, ஒரு ஒரு புரொஃபஷனலிசமே இல்லாம, அ ரொம்ப கேஷுவலா சிரிச்சு, ஜோக் அடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த வீடியோவ வந்து நெறைய பேர் கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. உடனே என்ன ஒரு ஃபேக் நியூஸ் பரப்பப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஏஐ வீடியோ. ஏஐல இந்த மாதிரி எதிர்க்கட்சிகள் வேணும்ட்டே தாவேக்கா அரசு மேல ஒரு களங்கம் கற்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இத பண்ணியிருக்கிறாங்க. அப்படிங்கிற ஃபேக் நியூஸ் பரவப்பட்டது. இன்ஃபாக்ட் இந்த ஃபேக் நியூஸ் அதிகம் அளவுல ஷேர் பண்ணப்பட்டது. மில்லியன்ஸ் ஆஃப் வியூஸ் போயிருக்கு. நெறைய பேர் லைக் பண்ணியிருக்காங்க, ரீட்வீட் பண்ணியிருக்காங்க. ஆ Twitterர விட Instagramல வந்து இந்த நியூஸ் ரொம்ப வைரல் ஆச்சு அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபேக்ட் செக்கர்ஸ் எல்லாம் சேர்ந்து, இல்ல இது ஏஐ வீடியோ இல்ல. இது ஒரிஜினல் வீடியோ தான் அப்படின்னு அந்த பிரஸ் மீட்டோட முழு ஃபுட்டேஜ எடுத்து போட்டு, இது ஃபேக் நரேட்டிவ். ஏஐ வீடியோ கிடையாது. அவங்க உண்மையிலேயே அப்படித்தான் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிற விஷயத்த வெளியில கொண்டு வந்தாங்க. பட் எப்படி வந்து பொய் வந்து ஜெட் வேகத்துல பரவும். ஆனா உண்மை ஆமை வேகத்துல நகரும்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி இவங்க ஃபேக்ட் செக் பண்ணி அது ஃபேக் அப்படின்னு சொல்றதுக்குள்ள, இது ஏஐ வீடியோ தான் அப்படிங்கிற விஷயம் பல இடங்கள்ல பரவிடுச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த ஃபேக்ட் செக் வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா, திரும்ப மக்கள் இத கேள்வி கேட்க ஆரம்பிச்சாங்க. இது ஏஐ வீடியோ அப்படின்னு சொல்லி நியாயப்படுத்த முயற்சி பண்ணீங்களே, இப்போ இது உண்மையான வீடியோ அப்படின்னு தெரிஞ்சு போச்சே. இதற்கு ஏன் இந்த அரசு வந்து நடவடிக்கை எடுக்கல? இதற்கு ஏன் வந்து காவல்துறையிலருந்து விளக்கம் வரல? அப்படிங்கிற கடுமையான கேள்விகள் சோசியல் மீடியால வர ஆரம்பிச்சது. அப்பதான் அடுத்த ஃபேக் நியூஸ் ஒண்ணு பரப்பப்படுது. அதாவது சோசியல் மீடியால வித்தின் மினிட்ஸ் நீங்க பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் இல்லங்க. இந்திய அளவுல வட இந்திய ஊடகங்கள் ஆகட்டும், அ Instagramல இல்லன்னா Twitterல இருக்கக்கூடிய நார்த் இந்தியன் ஹேண்டில்ஸ் ஹிந்தி முதல் கொண்டு இந்த நியூஸ் வந்து பரவுது. ஹிந்தியிலயும் பரப்பப்படுது. என்ன நியூஸ் பரப்பப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ விஜய் தலைமையிலான தாவேகா அரசு சம்பந்தப்பட்ட அந்த 3 அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுத்துட்டாங்க. அவங்கள சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டது. அப்படிங்கிற ஒரு நியூஸ் வைரல் ஆகுது. இதுவும் வழக்கம் போல Twitterலயும், Instagramலயும் வெளியான ஒரு சில நிமிடங்கள்லயே நீங்க பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான வியூஸ் போகுது, கோடிக்கணக்கான லைக்ஸ் போகுது. நெறைய பேர் இத ரீட்வீட் பண்றாங்க. நெறைய பேர் வந்து அத ஷேர் பண்றாங்க. சமூக வலைதளங்கள்ல மீண்டும் ஒரு ஃபேக் நியூஸ் வந்து ஒரு பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்துது. இந்த நியூஸ் வர வரைக்கும் என்ன சொல்லிட்டு இருந்தாங்க? அந்த வீடியோவே ஃபேக்கு. அந்த அம்மா சிரிக்கல. அவங்க நல்ல ஆபீசர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்க, இந்த நியூஸ் வந்தோனே அப்படியே அந்தர்பல்டி அடிக்கிறாங்க. பாருங்க, இப்படி நடந்துகிட்டு அந்த ஐஜி மேல உடனடியா இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துருச்சு பாருங்க. அப்படின்னு சொல்லி, அப்படி பேசிட்டு இருந்தவங்க அந்தர்பல்டி அடிச்சு இப்படி பேச ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் அது ஃபேக் நியூஸ் தான். அந்த அதிகாரிகள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை அப்படிங்கிறத இண்டிபெண்டன்ட் ஃபேக்ட் செக்கர்ஸ் ஃபேக்ட் செக் பண்ணி அந்த நியூஸ வெளியிட வரைக்கும் இந்த ஃபேக் நியூஸ் பரவிக்கிட்டு இருந்தது. இதுல முக்கியமா நாம கவனிக்க வேண்டியது என்னன்னா, இப்படிப்பட்ட ஃபேக் நியூஸ் பரவறத தடுக்கிறதுக்கு காவல்துறையும் சரி, தாவேகா அரசும் சரி, எந்தவித நடவடிக்கையும் எடுக்கல. கமுக்கமா கிணத்துல கல்ல போட்டா மாரி உட்கார்ந்திருந்தாங்க. நீங்க யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஃபேக் நரேட்டிவ் வருது. இப்படிப்பட்ட ஒரு பொய்யான செய்தி வருதுன்னா,
உடனே நேர்மையா இருக்கக்கூடிய, நியாயமா ஜனநாயக ரீதியில் இயங்கக்கூடிய ஒரு அரசோ, இல்ல காவல்துறையோ என்ன பண்ணியிருந்திருக்கணும்? முதல்ல காவல்துறையில இருந்து இது பொய் செய்தி அப்படிங்கிற ஒரு விளக்கம் வந்திருக்க வேண்டாமா? ஒரு அறிக்கை வந்திருக்க வேண்டாமா? இதே தனிப்பட்ட முறையில் ஐஜி ரம்யா பாரதி அவர்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணியோ, இல்ல அவங்க மேல வேற ஏதாவது தவறான குற்றச்சாட்டு சொல்லியோ, ஏதாவது ஒரு ஃபேக் நியூஸ் வெளியில வந்திருந்ததுன்னா, காவல்துறை இப்படித்தான் சும்மா இருந்திருப்பாங்களா? உடனே அதுக்கு மறுப்பு போட்டிருக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி பொய் செய்திகள் பரப்புறவங்க மேல நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? உடனே அரசு களத்துல குதிச்சு வெளிப்படையா ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்கிறாதா? இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட ஆபீசர்ஸ பத்தி தப்பான தகவல பரப்பாதீங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கணும் இல்லையா? ஆனா, காவல்துறையும் ரியாக்ட் பண்ணல. அரசாங்கமும் ரியாக்ட் பண்ணல. 2 பேரும் கமுக்கமா இருக்கிறாங்க. சரி, இந்த ஃபேக் நியூஸ் பரவட்டும் அப்படின்னு. அப்ப இவர்களுடைய நோக்கம் என்ன? ஒரு பொய் செய்தியாக இருந்தாலும், மக்களுடைய கோவத்த தற்காலிகமா சாந்தப்படுத்துறதுக்கு இந்த ஃபேக் நியூஸ் அவங்களுக்கு உதவுது. இதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டியோ, அக்கவுண்டபிலிட்டியோ அவங்க எடுத்துக்க வேண்டாம். எதிர்க்கட்சிகளோ, மக்களோ கேட்கக்கூடிய அன்கம்ஃபர்டபிள் குவெஸ்டின்ஸ்க்கு நமக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. இப்படிப்பட்ட ஃபேக் நியூஸ தானா பரவ விட்டுட்டோம்னா, மக்களுடைய கவனத்த இது மூலமா திசை திருப்பிடலாம். காலப்போக்குல மக்கள் மறந்துட்டு, கடந்து அடுத்த விஷயத்துக்கு போயிருவாங்க. அப்படின்னு ஒரு அரசும், காவல்துறையும் நினைக்கிறதுனால தானே, இது போன்ற பொய் செய்திகள அவங்க பரவ அனுமதிக்கிறாங்க. இது எவ்வளவு டேஞ்சரஸ் ட்ரெண்ட் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். மக்கள் கேள்வி கேட்டாலோ, இல்ல எதிர்க்கட்சிகள் கேள்வி கேட்டாலோ, இது போன்ற ஃபேக் நரேட்டிவ்ஸ் மூலமா அவங்க கவனத்தை திசை திருப்புறது அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சரஸான ஒரு ட்ரெண்ட். இது மூலமா அரசாங்கம் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி, அக்கவுண்டபிலிட்டி எடுத்துக்கிறத தவிர்க்கிறாங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் இந்த மாதிரி ஒரு 2, 3 ஃபேக் நியூஸ கலப்பி விட்டுட்டோம்னா, மக்கள் கவனத்த திசை திருப்பிடலாம். அப்போ உண்மையான பிரச்சனைய அட்ரஸ் பண்ணி அன்கம்ஃபர்டபிள் குவெஸ்டின்ஸ்க்கு நாம பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அரசு நகர்கிறது. இது இந்த விஷயத்துல மட்டும் இல்லங்க. இப்ப கரண்ட் போச்சு இல்லையா? பல இடங்கள்ல 24 மணி நேரத்துக்கு மேலயும் கரண்ட் இல்லாம மக்கள் வீதியில வந்து போராடுறாங்க. அது எப்படி விஐபிஸ் இருக்கிற ஏரியால மட்டும் கரண்ட் வருது? எங்களுக்கெல்லாம் மட்டும் கரண்ட் கட் பண்றீங்க அப்படின்னு ஈசிஆர்ல இருக்கக்கூடிய விஜயோட வீட்டு பக்கத்திலேயே மக்கள் போராட்டம் பண்ணியிருக்கிறாங்க. தினம் தினம் பல்வேறு இடங்கள்ல இந்த போராட்டம் நடக்குது. உடனே தாவேகா தரப்புல இருந்து அரசு இதற்கான போதுமான விளக்கத்த குடுத்திருக்கிறாங்களா? இந்த பிரச்சனைய சரி செய்ய என்னென்ன நடவடிக்கை எடுக்கிறோம்னு ஏதாவது ஒண்ணு சொல்லியிருக்கிறாங்களா? மாறாக ஈபியோடைய அமைச்சர் நிர்மல்குமார் என்ன சொல்றாரு? சில தீய சக்திகள் வேணும்ட்டே இந்த மாதிரி விஷயங்கள பண்ணி, இந்த அரசுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தணும்னு முயற்சி பண்றாங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு. உடனே தாவேகாவுடைய ஆதரவாளர்கள், சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் இந்த ஃபேக் நியூஸ பரப்புறாங்க. ரீல்ஸாவும், டெம்ப்ளேட்ஸாவும் பரப்புறாங்க. இன்னைக்கு பல பேர்கிட்ட இந்த பொய் செய்தி போய் சேர்ந்திருக்கு. ஆமா, திமுக வேணும்ட்டே ஏதோ ஒரு சதி பண்ணுது. அப்படின்னு பல பேர் சோசியல் மீடியால பதிவு போடுறத நம்மளால பார்க்க முடியுது. அப்போ ஒரு பிரச்சனைன்னு வந்துட்டா, அந்த பிரச்சனையை நேரடியாக எதிர்கொண்டு பொறுப்பா பதில் சொல்றத இந்த அரசு தவிர்க்கிறது. மாறாக பிரச்சனையில இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது போன்ற ஃபேக் நியூஸை இவங்க ஒரு கேடயமா பயன்படுத்துறாங்க. பப்ளிக் ஆங்கர மிஸ்இன்ஃபர்மேஷன் மூலமாக மழுங்கடிக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. இந்த நடைமுறை ஏற்கனவே கேள்விப்பட்டதா இருக்குல்ல. பாஜக ஆளக்கூடிய பல மாநிலங்கள்ல கடந்த 12 வருஷமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. நாட்டுல விலைவாசி ஏன் ஏறிடுச்சுன்னு கேட்டா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. நாட்டுல வேலை வாய்ப்பு ஏன் அதிகரிச்சிடுச்சு அப்படின்னு கேட்டா அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க. எல்லா எக்ஸாம்ஸ்லயும் இப்படி குளறுபடி நடக்குதே. அரசு என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க. மாறாக அரசை எதிர்த்தோ, இல்ல அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கார்ப்பரேட்டை எதிர்த்தோ நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா, உடனே உங்கள ஆன்டி நேஷனல்ம்பாங்க, அர்பன் நக்சல்ம்பாங்க. ஜார்ஜ் சோரோஸோட ஃபண்ட வாங்கிக்கிட்டு நாட்டுக்கு எதிராக நீங்க செயல்படக்கூடிய தேச துரோகின்னு உங்களுக்கு பட்டம் கட்டுவாங்க. இன்னொரு பக்கம் பிஜேபியுடைய ஐடி செல் மூலமா சோசியல் மீடியால தவறான, பொய்யான ஃபேக் நரேட்டிவ்ஸ கொண்டு போய் மக்கள் கிட்ட சேர்ப்பாங்க. எப்படி பிஜேபிக்கு ஒரு வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியோ, அதே மாதிரி தாவேகாவுக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் யூனிவர்சிட்டி இன்னைக்கு செயல்பட்டுட்டு இருக்கு. நான் பல நேரங்கள்ல பதிவு பண்ணியிருக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு குட்டி மோடி மாதிரி தான் விஜய் செயல்படுறாருன்னு. இந்த விஷயத்திலயும் கிட்டத்தட்ட பாஜக மாதிரி தான் தாவேகாவும் செயல்படுது. அப்புறம் பாசிசம், பாயாசம் அப்படின்னு விமர்சிச்சு என்ன பிரயோஜனம்? அவங்க பாசிசம், இவங்க பாயாசம்னா, இப்ப நீங்க பண்றதுக்கு என்ன சார் பேரு?
ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கங்க. இந்த சோசியல் மீடியால கையில வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி பொய்கள் சொல்லி எல்லாரையும் எல்லா நாளும் ஏமாத்த முடியாது. என்னைக்காவது ஒரு நாள் சாயம் வெளுத்து போயிரும். 2 டெர்ம் மோடி மக்கள ஏமாத்துனாரு. ஆனா 3வது டெர்ம அவர மைனாரிட்டியா கொண்டு வந்து உட்கார வச்சுட்டாங்க பாத்தீங்களா? இன்னைக்கு மோடியோடைய சாயம் வெளுத்து போச்சு பாத்தீங்களா? அந்த மாதிரி கூடிய சீக்கிரம் தாவேகாவுடைய சாயமும் வெளுத்து போகும். மக்கள் உங்கள நம்பி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு குடுத்திருக்கிறாங்க. நீங்கள் முதல் முறையா அரசு அமைச்சிருக்கிறீங்க. அதனால இந்த ரோப்ஸ் எல்லாம் பழகுறதுக்கு உங்களுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா கத்துக்குங்க. ஒரு அரசாங்கத்தை வழிநடத்தக்கூடிய ஒரு தலைவருக்கு இருக்க வேண்டிய முக்கியமான குவாலிட்டி என்ன தெரியுமா? நீங்க சூப்பர் ஹீரோவாலாம் இருக்க வேண்டாம். ஆக்ஷன் ஹீரோவாலாம் இருக்க வேண்டாம். தவறு செய்வது மனித இயல்பு. ஆனா, அந்த தவற ஏத்துக்கிட்டு அத சரி செய்யக்கூடிய அந்த பக்குவம் இருந்தது வச்சுக்கங்களேன், அதுதான் காலப்போக்குல உங்கள் மீது ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கைய மக்களுக்கு ஏற்படுத்தும். சரி நம்ம பிள்ளை தானே, தப்பு பண்ணாலும் அத சரி செய்யறதுக்கு முயற்சி பண்ணுதுல்ல. அப்படிங்கிற ஒரு தாட்டு மக்களுக்கு வந்தா, அதுதான் நாளடைவில ஒரு நல்ல தலைவராக உங்களையும் செதுக்கும். அத விட்டுட்டு இப்படி பொய் நரேட்டிவ்ஸ கிரியேட் பண்ணி, அதுக்கு பின்னால போய் ஒளிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாயத்திரை என்னைக்கு வேணா விலகி போயிடும். அப்படி விலகும்போது, உங்களுடைய உண்மையான ரூபம் என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அது அவ்வளவு பிளசன்ட்டா இருக்காது. அதனால ஆரம்பத்திலேருந்தே முளையிலேயே தயவு செஞ்சு இது போன்ற விஷயங்கள கிள்ளி எறிஞ்சிருங்க. பிரச்சார நேரத்துல இதே மாதிரி தான் பல பொய் செய்திகள பரப்பி, மக்கள் கிட்ட திமுகவுக்கு ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி நீங்க ஆட்சிய பிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா இன்னைக்கு ஆட்சிக்கு வந்துட்டீங்கல்ல, ஒரு பொறுப்பான பதவியில உட்கார்ந்திருக்கிறீங்கல்ல, அந்த பதவிக்குன்னு ஒரு மாண்பு இருக்கு. அந்த பதவிக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. அக்கவுண்டபிலிட்டி இருக்கு. அத தயவு செஞ்சு மதிச்சு நடந்துக்கங்க. நன்றி. வணக்கம்.